ஃபிஷ் குழம்பு ரெசிபி. கடாய் காஞ்சதுமே நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுமே 15 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 கிலோ ஃபிஷ்க்கு வந்து 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். அதையும் நல்லா இடித்து சேர்த்துடலாம். இடித்து சேர்க்குறப்ப அதோட எசன்ஸ் எல்லாம் வந்து நல்லா குழம்புல இறங்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து 2 கொத்து கருவேப்பிலை அண்ட் 4 பச்சை மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துருக்கேன். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்ததுமே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதோட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு அதில் 1 லெமன் சைஸ் புளி வந்து நான் கரைச்சி வச்சிருந்தேன், அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வந்து குழம்பு கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். ஃபிஷ் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மேலாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபிஷ் ஒடியாமல் இருக்கும். அண்ட் அகெயின் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கை நிறைய கொத்தமல்லி தூவி வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.